நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஓய் ஏ உனக்கு என்னாச்சு? ஏன் வாயை பொத்திட்டு இருக்க? யாரு அவங்களா? உங்க அண்ணன்? அவன் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா போய் வீட்ல போட்டு கொடுத்துருவான். அவ்வளவுதான். அவனுக்கு நான் எந்த ஒரு ஆம்பளை பசங்க கூட பேசக்கூடாது. அப்படி நான் பேசிட்டேன்னா அவ்வளவுதான். நான் வேணும்னா போய் சொல்லட்டுமா நீ நானும் லவ் பண்றோன்னு? தைரியமான ஆள் தானே, சொல்லுவீங்க. நிஜமாதான் சொல்றேன். இப்பவே சொல்லி நானே தாலி கட்டி கூட்டிட்டு போறேன். வா பேசாம. என் தங்கச்சில எதுவும் சொல்ல மாட்டான். எப்படியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. நீங்க ஓகேனா சும்மா இருங்க பால. எந்த நேரத்துல விளையாடணும்னு எதுவுமே தெரியாது. அவன் சைடு போற வரைக்கும் சும்மா இருங்க. பொறுக்கி ராஸ்கல் போறானா பாரு. வேமா பல்ல இழிச்சிட்டு போறான். எவகிட்ட பேசிட்டு போறானா? பாடா தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்ல. கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்த்தல் போல அந்த போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. ஹே லூசு, எதுக்கடி வீடியோ கால் பண்ணிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ்ல பார்க்க போறேன். அதுக்குள்ள வீடியோ கால்? சும்மாதான் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆமா இன்னும் வந்துட்டு இருக்கீங்களா என்ன? உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட சொன்னேனே, சீக்கிரம் சாப்பிட்டு ரெடியா இரு, போகலாம். சரியா? நான் என்ன படிச்சுக்கிட்டா இருக்கீங்க? ஏன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? படிச்சுட்டு தாண்டி இருக்கேன். நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம். கேவலமா உருட்டாதடி. ஏண்டி உனக்கே அது நியாயமா இருக்கா? ரொம்ப கேவலமா உருட்டிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம். இன்னும் இன்டர்னல் கூட வரல, அதுக்குள்ள செமஸ்டர் எக்ஸாம். ஆமா உருட்டாதடி. எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்க? நான் வர்றதுக்கு முன்னாடி போன் வச்சு தான் நோண்டிட்டு இருந்தேன். யார்கிட்டயும் வீடியோ கால் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பேர்ல வந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றா. ஐயா என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? யார பத்தி என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன பத்தி போய் அம்மாட்ட கேளு போ. யார் அம்மா தானே, நல்லா சொல்லுவாங்கடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். காலேஜ் கிளம்பாம எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? விட உட்கார மாட்டியே. என்னடி ஏதும் சம்திங் ஆடி? உன் வயசுக்கு எத்தாப்ல பேசுடி. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பற வேலைய பாரு போ. நான் ஸ்கூலுக்கு போறதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க ஒரு தினசால உட்கார்ந்திருக்கீங்க. சரி அந்த போனை கொண்டா. போன்ல உனக்கு கொடுக்க முடியாதுடி. உன் வேலைய பார்த்துட்டு போ. போன் கொடுக்கலைனா அப்பா கிட்ட சொல்லுவேன். உனக்கு எனக்கு அந்த போன் தானே. போனை கொடு, இல்லனா அப்பா கிட்ட சொல்லுவேன். அகல்யா என் போனை தொட்ட அவ்வளவுதாண்டி உனக்கு. போ மரியாதையா போ. முடியாது, ரெண்டு பேத்துக்கு ஒரே போன் தானே. எதுக்கு போனை தொடக்கூடாது? அப்பா அதுல ஏதோ இருக்கு. நீ ஏன் போனை கொடுக்கறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லவா? அப்பா கிட்டே சொல்ல, அம்மா கிட்டே சொல்ல. யார்கிட்ட கேட்டாலும் என்னால போன் தர முடியாது. போன் என்னோடது, எனக்காக மட்டும்தான். உனக்கு அடிக்கடி கொடுக்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். நீனா போன் பார்த்தா கெட்டு போயிருவ போ. நிறுத்தடி. யார் போன் பார்த்தா கெட்டு போவா? உன்ன மாதிரி ஆளு தாண்டி கெட்டு போவாங்க. என்ன மாதிரி பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு தான் போன் கேட்பாங்க. உன்ன மாதிரி ஆளுங்க தான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கு, இன்ஸ்டாகிராம் நோன்றதுக்கு, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, யூடியூப் பாக்குறதுக்கு, அதுக்கு தாண்டி நீங்க எல்லாம். என்ன மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்காண்டி மட்டும்தான். தெருப்ல அடிப்ப. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போனை வாங்கிட்டு போய் தேவையில்லாம என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மெசேஜ் அனுப்பி விட்டு என்னை திட்டுவாங்க வச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு போன் கொடுக்க முடியாது. நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேண்டி போ. முடியவே முடியாது. போன் எனக்கு வேணும். அகல்யா என் போனை குடு, இல்லன்னு வெச்சுக்கோ அடிச்சிருவேண்டி. முடியாதுடி, கொடுக்க முடியாதுடி. பாவம் பார்த்து கொஞ்சம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. அப்ப அந்த போன்ல என்னமோ இருக்கு. இருடி இரு, இப்பயே கண்டுபிடிச்ச அப்பா கிட்ட சொல்றேன். நானு காலேஜ் போக விடாம பண்றேன். அகல்யா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இப்ப எனக்கு போன் வேணும். நான் காலேஜ் போகணும். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இப்ப வேற என்னை பிக்கப் பண்றதுக்கு வேற கவின் வேற வருவாரு. கவின் வருவாரா? யார் அது? அது என் ஃப்ரெண்ட் கவிதா வருவானே கூப்பிடுறதுக்கு. நீ அதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் என் போன் கொடு. நான் போகணும்டி. குடி ஃபர்ஸ்ட். உனக்கு கவிதால யாரும் ஃப்ரெண்ட் கிடையாது. உனக்கு இருக்கிறது 3 குட்டிச்சவரே. அது கூட சேர்த்து நீ ஒரு 4வது குட்டிச்சவரே. ஒன்னு அந்த மகாலட்சுமி அக்கா, இன்னொன்னு அந்த கலைவாணி அக்கா, இன்னொன்னு அந்த சோடா புட்டி குட்டி சட்டா மாதிரியே இருக்குமே மூஞ்சி வச்சுக்கிட்டு. அது பேர் கூட என்னமோ இல்ல, என்னமோ ஒரு பேரு. பிரீத்தி. பிரீத்தி. இவங்க தான் உனக்கு ஃப்ரெண்ட். அது யார் புதுசா கவிதா? உருட்டாதடி. யாரடி அந்த கவின்? லவ் பண்றதானே? என்ன பத்தி என்ன வேணா பேசு. என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதாண்டி அகல்யா உனக்கு. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு என்ன அதுக்கு? ஆமா லவ் பண்றேன்னு வச்சுக்கோ போ. ஆமா லவ் பண்ற பையன்டா. மரியாதை என் போனை கூட இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதாண்டி உனக்கு. இருடி இரு, இப்பயே போய் அப்பா கிட்ட சொல்றேன். லவ்வா பண்ற லவ் உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனா நீ லவ் பண்ணிக்கிட்டு
என்னம்மா என்ன சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க? அப்பா இவ போனை வச்சுட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காப்பா. இவளுக்கு எதுக்குப்பா போன் வாங்கி கொடுத்தீங்க? எனக்கு வாங்கி கொடுத்திருந்தா கூட ஏதோ நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன்ப்பா. பாருங்களேன், இவ உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நான் வரப்ப யார்ட்டையும் வீடியோ கால் பேசிட்டு இருந்தா. இப்போ யாரோ அவளை ஏண்டி காலேஜ் போல அப்படின்னு கேக்குறேன். யாரோ பிக்கப் பண்ண வராங்களாமா. பேரு கவினுங்கறா, லவ் பண்றேங்கறா, என்னென்னமோ சொல்றாப்பா இவ. அப்பா அவ சொல்றது பூரா பொய்ப்பா. அவ சொல்றது எதையுமே நம்பாதீங்க. அவ சொல்றது எல்லாமே பொய். நான் சொல்றது மட்டும்தான் உண்மை. அவ பொய்யா புழுகுறாப்பா. சரியான புழுவு முட்டையை பெத்து வச்சிருக்கீங்க. யாரடி புழுவு முட்டை? நீதா புழுவு முட்டை. சரியான பொய் கோழி, புழுவு முட்டை. எல்லா விஷயத்துலயுமே பொய் சொல்லிட்டே இருக்கவன். நாய், பேய், பிசாசு, குரங்கு, எருமை, மாடு, பன்னி, மாடு, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்றதேவோ. ஏய் அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. என் போனை கூட இப்ப நான் காலேஜ் போகணும். பாப்பா சண்டை போடாதீங்கம்மா. ஏமா அப்படி சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும்? அப்பா இங்க பாருப்பா, அவ சொல்றது போன் எனக்கு தனியா வாங்கி கொடுங்க. இவ போன் கிட்ட எப்ப பார்த்தாலும் என்னால சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுப்பா. எப்ப பார்த்தாலும் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. போன் கேட்டா என்னமோ பண்றாப்பா. அவ பண்றது எதுவுமே சரியில்லை. ஏதோ லவ் பண்றேன்னா சொல்றா, பாத்துக்கங்க. உனக்கு ஒரு தெரியுமாடி, எங்க அம்மா உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. எங்க அம்மாக்கு நான் ஒரே ஒரு புள்ள தான். நான் தான் பாவம் பார்த்து அம்மா என்ன மாதிரியே இருக்கா, அவ பாவமா இருக்க, அவளை பார்த்தா குப்பை தொட்டில யாரோ போட்டுறாங்க, இவரை நம்ம எடுத்து வளர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதனாலதான் அம்மா உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்க. அதனால என் மேலதான் பாசம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. சரியா? நீ குப்பை தொட்டில இருந்து வந்தபடி. குப்பை தொட்டி யாரடி குப்பை தொட்டில இருந்து வந்தா? நீ தான் குப்பை தொட்டில இருந்து வந்த. நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். எப்படி நான் குப்பை தொட்டில இருந்து வந்திருப்பேன் நீ நினைச்ச? நீ தாண்டி என்னோட சின்ன பிள்ளை. அப்ப நான் தான் முதல்ல பிறந்திருப்பேன். நீ தான் குப்பை தொட்டில இருந்து வந்த. நான் தான் பாவம் பார்த்து அம்மா இந்த பிள்ளை யாருமே தெரியல, சோறு தண்ணி இல்லாம பெத்து போட்டு போயிட்டாங்க, இந்த பிள்ளை நம்ம எடுத்து வளர்த்துக்கான்னு சொல்லிட்டு நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். என்னோட இதுல வந்தபடி நீ என்னைய பார்த்து பேசுறியோ? என்னடி இல்ல ரெண்டு பேத்துக்கு என்னங்கற? உங்க ரெண்டு பேத்துக்கு எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து வைக்கிறதே இந்த வீட்ல ஒரு வேலை பலப்படி. எனக்கு இன்னைக்கு ரெண்டு பேத்தையும் விளக்க மாத்திர அடிக்கிற அடியில பாரு. ஹாய், என்ன சீக்கிரம் வா. நீங்க பேசுறது எதுவும் எனக்கு காதுல கேட்கல. நான் வர இருங்க. ஓகே. என்னாச்சு மேடத்துக்கு? நல்லா தானே போன் பேசிட்டு இருந்த. என்னாச்சு? ஏன் கம்முன்னு வர? போங்க கவி, எல்லாமே கூட பிறந்த நாயினால தான். சோ கொஞ்சம் விட்டுருந்தா உங்க கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்ததை பாத்துருப்பேன். அப்படி என்ன என் கூட வீடியோ கால் பேசணும் உனக்கு? உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு. சரிடி, காலேஜ் போற வரைக்கும் கொஞ்சம் சிரிச்சுட்டே வரலாமே, அதை மறந்துரு. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை, எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சே ஏய் இந்த அக்கா இங்க பாத்துக்கனே. ஏய் இந்த அக்கா செகண்ட் இயர் பிஎஸ்சி டிபார்ட்மென்ட் பிரீத்தின்னு நினைக்கிறேன். ஆமாடி, இந்த அக்காவை காணான்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு படிக்கலாம். இந்த பெண்ணை காணவில்லை. பெயர் பிச்சைக்காரி என்கிற பிரீத்தி. வயது 60 வயது, திருமணத்திற்கு ஏற்றது போல். ஊர் பெருமாள் கோவில் வாசல். பார்ப்பதற்கு பைத்தியத்தில் பல வகை போன்ற உள்ளவள். யாராவது பார்த்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். யார் பண்ணிருப்பா? நிஜமாலுமே காணாம போயிருப்பாங்களோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிராங்க் பண்றாங்களா? ஆனா செம காமெடியா இருக்கு. சரி வா நம்ம போலாம். காலையில செம காமெடி. என்னடா அண்ணே, இந்த அக்கா பார்த்தா பிரீத்தி அக்கா மாதிரியே இருக்குது. என்னடா என்னமா காணவில்லை சொல்லி போட்டக்க மாதிரி இருக்கு. அத கொஞ்சம் படி. ஆமா தம்பி, அப்படிதான் இருக்குது. எங்க கொஞ்சம் இறங்கு பாப்போம். வேண்டாம்டா, அப்படியே தலை மேலே வச்சிட்டு பாரு பாப்பா. ஆமாடா, இந்த புள்ளைய பார்த்தா பிரீத்தி மாதிரியா தான் இருக்குது. காணவில்லைன்னு போட்டிருக்காங்க. தொலைஞ்சு போச்சாடா. இருடா, இப்பயே படிச்சிருவான். இந்த பின்னை கீனவில்லை பியர் பச்சைக்காரி என்கிற பிரூத்தி, வயது 60, வயது திருமணத்திற்கு ஈற்றது போல், ஓர் பெருமாள் கீவில் ஓசல், பிறப்பதற்கு பூத்தியத்தில் பிளவகை போன்று உள்ளவளா, யாராவது பீர்த்தால் இந்த நிம்பி நும்பருக்கு கீ திடர்பு கல்லவும். என்னடா எழுதி வச்சிருக்காங்க தமிழ? ஒண்ணுமே புரியல. டே உருண்ட, தமிழ் நீ படிக்கிறத மட்டும் தமிழ் வாத்தி பார்த்தாருன்னு வச்சுக்க, செத்து போயிருவாரா. ஏன்டா இப்படி கேவலமா படிக்கிற? ஏய் அண்ணா, ஏன்டா இப்படி கேவலமா படிச்சிக்கிருக்க? அவனே அண்ணா எப்படி பெருமையா பேசிக்கிருக்க? இப்படி கேவலமா போய் தமிழ் படிச்சிக்கிருக்க?
நான் ஒழுங்கா தான்டா படிச்சேன், அங்க தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. இப்ப பாரு நான் படிக்கிறேன் பாரு. இந்தா பின்னை கூடவில்லை பியர் அச்சக்காரி இந்திர புருத்தி வியது 20 உயிது திருமானாத்திற்கு ஈட்டது போலா ஊர் திருமான் கீவி ஊசல் பிற்காதிற்கு பீத்தியத்தில் பின்னவகை போன்று பின்னவள் யாராவது தீர்த்தால் இந்த நிம்பருக்கு திடர்வு கல்லவம். லா படிச்சுக்கடா தமிழ. எப்பா சாமி வாங்கடா எப்பா. மேல போங்க, அதோட நாங்க படிக்கிற தமிழ் அழக பார்த்து எங்கள மாதிரி எவனாலே தமிழ் படிக்க முடியாது சரியா? உனக்கு ஒரே பொறாமை, இப்படிலாம் பொறாமைல பொங்கிட தெரியாது. சீக்கிரம் வா, பொசிஞ்சு போயிருவேன். அப்பா கொஞ்சம் பார்த்துட்டா போதுமே, அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பீங்க. கீழே குனிஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. போங்க கார்த்தி. எனக்கு எதுவும் சரியா படலமா? காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோம், படிப்பு மட்டும் பார்க்கலாம். ஆரம்பிச்சிட்டியா டியூப் லைட்? இதுக்கு தாண்டா உன்னை டியூப் லைட்னு சொல்றது நானு. கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்தா கூட அந்த ரொமான்ஸ் கூட பண்ண முடியாது உன்னால. அப்படியே படிக்க உட்காந்துடணும். டியூப் லைட் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ பேசாம சாமியாரே நான் போயிடலாம்டா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு. கூட நான் வரலாமா? மூஞ்சி வீசி கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணோ 2 முத்தம் கேக்குது. கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுது. அடடா எனக்கு என்ன ஆகுது, தினம் போகும் வழியெல்லாம் இப்ப மறந்து போகுது. சொன்னாங்க. இங்க எதுவும் அசைன்மெண்ட் செய்யற மாதிரி தெரியலையே. விழுகாதுடா, எவனுக்கு காதுல எதுவும் விழுகாது. எல்லாம் வாழ்றீங்க. எனக்கு வச்சது எந்த மூலையில இருக்கோ. கவலைப்படாதீங்கன்னா இன்னும் 5 நிமிஷத்துல தலை தெறிக்க ஓடி வருவ, வேணா பாருங்களேன். என்ன நம்ம போட்டோ மாதிரி என்னமோ எழுதிருக்கு. இந்த பெண்ணை காணவில்லை, பெயர் பிச்சைக்காரி என்கிற பிரீத்தி, வயது 60 வயது, திருமணத்திற்கு ஏற்றது போல், ஊர் பெருமாள் கோவில் வாசல், பார்ப்பதற்கு பைத்தியத்தில் பல வகை போன்று உள்ளவள், யாராவது பார்த்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். கண்டிப்பா அந்த கலையோட வேலையா தான் இருக்கும். அவளை என்னை பார்த்த பிச்சைக்காரி மாதிரி உனக்கு இருக்கு. என் வீடு உனக்கு பெருமாள் கோயில் வீதி. இருடி வர. ஏ கலை, அதோ வந்துட்டான்ல, இப்ப பாருங்க. ஒரு தென்றல் புயலாகி வருமே, தெய்வம் படிதாண்டி வருமே. வாங்க என்ன காரடி பண்ணி வச்சிருக்க? நான் உனக்கு பிச்சைக்காரியா? என்னை காணாமா? இங்க தான குத்துக்கண்ணு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு காணாதது மாதிரி தெரியுதா? நான் உனக்கு பிச்சைக்காரி, வயது 60 வயது, 60ஆம் கல்யாணத்தை திருமணத்திற்கு ஏற்றது போல, என்னோட ஊரு பெருமாள் கோயில் வாசல். என்னென்ன பேசி வச்சிருக்க? ஆனாலும் கலை உனக்கு இந்த திமிரு ஆகாது. என்ன தைரியம் இருந்தா என்னை காணவில்லைன்னு போட்டு இந்த பிச்சைக்காரின்னு சொல்லிருப்பேன். இப்ப பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா உன்னை? வேணாண்டி, சும்மாரே. நான் சும்மா ஒரு பண்ணுக்கு தான் பண்ணேன். அடிங்க நல்லா அடிங்க. இப்ப பண்ற சேட்டிக்கு மேல இப்படித்தான் அடிக்கணும். இருடி வா. அடிங்க. சாரி டி விட்ரி. சிஸ்டர் பைச்சக்காரினா எழுதுனீங்க. ச்சே, நான் அதை பார்க்கலையே. இனிமே இப்படி பண்ணுவியா? பண்ண மாட்டேமா, மன்னிச்சிரு. பிரீத்திமா, உன்னை காணாமாம்ல. உன் பேர் பிச்சைக்காரியா? வயசு 60 கல்யாணம் பண்ற வயசாமா? ஊர் வந்துட்டு பெருமாள் கோயில் வாசலாமா? பாக்குறதுக்கு பைத்தியத்துல பல வகை மாதிரி இருப்பியா? ஒரே காமெடியா இருக்கு. என்னடி என்னை பார்த்து உங்க எல்லாத்துக்கும் அப்படியே தெரியுது? என்ன அந்த கலைய சொல்றதுக்குன்னா? அம்மா கலை உன் வேலையா? ஆமாண்டா மச்சான், என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பாரு, எனக்கு கூட தெரியல. ச்சே. சாரி டி, சும்மா பிராங்க் பண்றதுக்காண்டி தான் இப்படி பண்ணுனே. பிராங்க் பண்ணதானே பண்ணா. ஓவரா சீன் போடாத, மூடிட்டு சிரி. வேணாம் சிஸ்டர், சிரிச்சா மேடத்துக்கு பல்லு கொட்டிரும். உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். ஏன் இப்பயே கூட வச்சுக்க, எங்களுக்குள்ள தானே இருக்கு. இப்போ நீ பண்ணதுக்கு சாரி கேக்கல, அவ்வளவுதான் டி. முதல்ல போய் இந்த ஃப்ளெக்ஸ் எடுப்போ. நீ சிரிச்சாதான் நான் எடுப்பேன். ப்ளீஸ் சிரி. சிரிக்கலாம் முடியாது. முதல்ல போய் இந்த ஃப்ளெக்ஸ் எடுப்போ. சார் மேம்லாம் பார்த்தா
சிரிச்சிட்டேன் ஃப்ளக்ஸ் எடுக்க